அவங்க உள்ள போன கோயிலுக்குள்ள நாங்க போக மாட்டோம். அவங்க கீழ் ஜாதி, நாங்க மேல் ஜாதி. நாங்க எப்படி அவங்க போன கோயிலுக்குள்ள போவோம்? எப்படி நீங்க இந்த கோயிலுக்குள்ள அவங்கள விட முடியும்? அவங்க எத்தனை ஜாதி ஆணவ படுகொலை நம்ம பார்க்க போறோம் தெரியல. மீண்டும் ஒரு ஜாதி ஆணவ படுகொலை. இந்த சங்கி பயங்கரவாதிகளோட பார்வை இஸ்லாமியர்கள் மேல இருந்து இப்ப கிறிஸ்தவர்கள் மேல திரும்பி இருக்கு. நம்ம நாட்டை சுற்றி சைனா, பாகிஸ்தானு, இலங்கை, பங்களாதேஷ் எதிர்ப்பு இருக்குது. ஆனா இந்தியாவில் என்னன்னா சாதி பத்தி பேசுறதுக்கு சாதி தலைவர், மதத்தை பத்தி பேசுறதுக்கு மத தலைவர். இதெல்லாம் பார்த்துட்டு இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. ஒரு 10 டேஸுக்கு இந்தியாவோட டிஃபென்ஸை ஃபுல்லா ஆஃப் பண்ணி வைக்கிறாரு. ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி, CAPF, ICG, SFF டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே ஆஃப் பண்ணி வைக்கிறாரு. அந்த 10 நாள்ல பாகிஸ்தான், சீனா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மைனமார், ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் இந்த 9 நாடுகளும் இந்தியாவை மொத்தமா வந்து அடிக்கலாம், இல்ல தனித்தனியா கூட வந்து அடிக்கலாம். அவங்ககிட்ட இருந்து நம்மளையே காப்பாத்திட்டு உயிரோடு இருந்தா அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப பிடிச்ச அடிதடி, வெட்டுக்குத்து, ஜாதி கலவரம், மத கலவரம் எல்லாத்தையும் சந்தோஷமா பார்ப்போம். எங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எதற்காக நாங்கள் உயிரை கொடுத்தோம் என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்.